இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேக்டஸ் பிளான்ட். ஹாய், இது உங்கள் ஆக்சிகிரேட் நர்சரி. நான் ஆனந்த். நம்ம நர்சரிக்குள்ளே குட்டீஸ் என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு கையில் எடுத்து வச்சுக்கிற பிளான்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேக்டஸ் தான். பட் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது தான்ஸு, இதை நீங்கள் எடுக்கக்கூடாது, இதை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி இதோட உண்மை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கேக்டஸில் இருக்கிற முள்ளுங்க நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், செல்ஃபோன், லேப்டாப் சிஸ்டம், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேருந்து க்ரியேட் ஆகிற அன்வான்ட் ரேடியேஷன்ஸ் வந்து தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த விஷயத்தை நான் சொல்லலை, ஆக்சுவலி நாசா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேக்டஸோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட மொத்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கிடச்சிரும். கேக்டஸ் பிளான்ட் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. இந்த ரேடியேஷன்ஸ்லாம் அவங்க தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறதால இது நம்ம குழந்தைங்களோட நமக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால் கேக்டஸ் இண்டோரில் தாராளமாக வச்சு வளர்க்கலாம். ஒரு சிலர் முள் செடிங்களை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பட் இந்த முள் செடினால் நம்ம உடம்புக்கு நல்லதும் நடக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். கேக்டஸ் பிளான்ட்டான இவங்களுக்குலாம் மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும். நல்ல பிரைட்டான பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டரிங் ரெகுலராக கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் இவங்கெல்லாம் வந்து டெசர்ட்டில் வளரக்கூடிய பிளான்ட்டு தான். அதனால் நல்ல ட்ரையாக இருந்தாலே போதும். இப்போ நம்ம இந்த கேக்டஸை பாட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா கீழே கொக்கோபீட் போட்டு தான் பாட் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டில் வந்து நம்ம ஹோல்ஸ் போடலை. இது நம்ம கிளாஸ் பவுல்லையும் கூட வச்சுக்க முடியும். டெராரியம் மாதிரியும் நம்ம வந்து கேக்டஸை மெயின்டைன் பண்ண முடியும். என்ன பண்ணால் வாட்டர் ரூட்டுக்கு கொடுக்காம ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரே மட்டும் கொடுக்கணும். அப்படி ஸ்ப்ரே மட்டும் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் ஈஸியாக சர்வைவ் ஆவாங்க. மற்ற பூச்செடிகள் மாதிரி கேக்டஸும் நல்லாவே பூக்கும். பட் எப்போனா ஒரு 5 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க நல்லா பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த கேக்டஸை நீங்கள் சன்லைட்டில் வச்சு ரூட்டுக்கு வாட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இந்த கேக்டஸ் வந்து பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மக்கிட்ட கேக்டஸ் எப்போவுமே ரெடி ஸ்டாக் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கேக்டஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து பிளான்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஆக்சிகிரீன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.